புரிய டிவோஷன் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா? ஏசாயா 55:9. ஸ்காட்லாண்ட்ல ஒரு கிராம பகுதியில வாழ்ந்துட்டு வந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க டெய்லி நடந்து போய் அங்க பக்கத்துல இருக்க வில்லேஜ் சைட்ல போய் சுற்றி திரிந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்று வாழ்ந்து வராங்க. அப்படி அவங்க பயணம் செய்யறப்ப சில இடங்கள்ல அந்த ரோடு வந்து 2 திசைகள்ல பிரிந்து செல்லுமா. கிராஸ் ரோட்ஸ் மாதிரி எந்த திசையில செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ண ஒரு வைக்கோல் துரும்ப எடுத்து வானத்தை நோக்கி வீசி எறிவாங்களாம். அந்த வைக்கோல் துரும்பு எந்த சைடு போய் விழுகுதோ அந்த ரோடு பக்கமா போய் அன்னைக்கு விற்பனை பண்ணுவாங்களாம். இது அவங்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு. இது அங்க இருக்க எல்லாருமே கவனிச்சிருக்காங்க. ஒரு நாள் இந்த பாட்டி செய்கிறத ஒரு பெண் பார்த்துட்டே வரா. பின்னாடி அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அவளும் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு கிராஸ் ரோடு 2ஆ பிரிஞ்சு செல்ற இடத்துல அவங்களுடைய பழக்கத்தின்படியே அந்த வைக்கோல் துரும்பு எடுத்து மேல வீசுறாங்க. அது போய் ஒரு திசையில விழுகுது. ஆனா அவங்க வழக்கத்துக்கு மாறாக திரும்பவும் திரும்பவும் இதையே ரிப்பீட் பண்ணி பண்ணி அந்த வைக்கோலை தூக்கி தூக்கி வீசி பாக்குறாங்க. இத பின்னாடி கவனிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க, உங்களோட பழக்கத்தின்படி இந்த வைக்கோல் ஒரு பக்கம் விழுந்தா அந்த பக்கம் தானே போவீங்க, ஏன் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க இன்னைக்குன்னு கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு லெஃப்ட்ல போகணும் போல இருக்கு, ஆனா இந்த துரும்பு போய் ரைட்ல விழுந்திருக்கு, அதனாலதான் திரும்பவும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் போக வேண்டிய சாலையில அது விழுகுதான்னு எதிர்பார்த்து மீண்டும் மீண்டும் இதை வீசி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. இத போலதான் நாமும் தேவனுடைய சித்தத்தை அறிய எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆனா நமக்கு வாய்க்கிறது இல்ல. ஏன்னா நமக்குன்னு ஒரு விருப்பத்தை நம்ம இன்னர் மனசுல வச்சுக்கிட்டு பதிச்சுக்கிட்டு அதை நிறைவேற வேண்டும்னு எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். நமது விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்னாக இருப்பதில்ல. அதனாலதான் அப்போஸ்தலராகிய யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. தேவனுடைய வழிகள் நம் வழிகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறந்தவை. சிறந்தவைகளா இருக்கனால அது கண்டிப்பா நன்மையானவைகளா தான் முடியும். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கு. அதனால நம்ம அவருடைய சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா நம்மள ஜெபித்து அவர் சொல்ற விதத்துல செயல்படணும். அவருடைய சித்தம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்கிற கிருபைக்காக ஜெபிப்போம். ஆமேன்.